பழனிலேருந்து. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? மணிகண்டன். பேர் சொல்லுங்கள். முத்து. வரும் பழனிலேருந்து இந்த கட்டையை சரி பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. இந்த கட்டை இப்போ மூட்டோடு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. மூட்டை வந்து இப்போ பிரிக்கிறாங்க கட்டை சரி பண்ணுறதுக்காக. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா புதன்கிழமை. இன்னைக்கு தேதி என்ன? இன்றைக்கி 20/5/2026 புதன்கிழமை காலை. இப்போ வந்து இந்த கட்டையை வந்து சரி பண்ணுறது வந்துருக்காங்க. இப்போ ஃபுல்லாக பிரிச்சுட்டு உங்களுக்கு அந்த கட்டையை காமிக்கணும். தம்பி என்ன செய்யணும் அந்த கட்டையில் சொல்லுங்கள். கட்டையை குறைக்கணும், வெயிட் கம்மி பண்ணணும். வெயிட் கம்மி பண்ணணும். சரி, இப்போ அதை வெயிட் கம்மி பண்ணுறதே எடுத்து வந்தாங்க. இதை கட்டிட்டு இது எவ்வளோ வெயிட் இருக்குன்றதை போட்டுட்டு உங்களுக்கு சொல்கிறோம். பழனிலேருந்து வந்திருக்காங்க. பழனிலேருந்து மணிகண்டன் வந்தார். இந்த கட்டையை இப்போ சரி பண்ண போகிறோம். இது ஃபுல்லாக கட்டினோடனே கட்டை காமி. ஐயாவும் கூட வந்திருக்காரு. இவர் யார்? உங்கள் அப்பாவா? அப்பா. பழனிலேருந்து மணிகண்டன் அவர்கள் இந்த கட்டையை சரி பண்ணி வந்திருக்காங்க. முத்து அவர்கள். இப்போ இந்த கட்டை பார்த்தீங்கன்னா வெயிட்டு பார்த்தீங்கன்னா 7 கிலோ 295 கிராம் இருக்குது. இப்போ இது எத்தனை கிலோ ஆக்கணும் உங்களுக்கு? 5 கிலோ ஆகலாமா? சரி, அப்புறம் உள்ளார வெளியில் எல்லாம் வெயிட்டு கம்மி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கம்மி பண்ண போகிறேன். அப்புறம் இப்போ இந்த கட்டை வெயிட் கம்மி பண்ணிவிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 20/5/2026 புதன்கிழமை. ஒரு ஐயா முத்து பழனிலேருந்து வந்திருக்காரு கட்டை சரி பண்ணுறதுக்காக. தம்பி மணிகண்டன் அவர்கள் பழனிலேருந்து வந்திருக்காரு. இப்போ இந்த உள் ஃபினிஷிங் மேல் ஃபினிஷிங்லாம் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். மணிகண்டன் அவர்கள் பழனி. இப்போ இந்த கட்டை பார்த்தீங்கன்னா 7/295 இருக்குது. இப்போ வந்து ஒரு 5 கிலோ ஆக்கணும். 5 கிலோ ஆக்கிட்டு உங்கள்கிட்ட அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன். மணிகண்டன் பழனி. மணிகண்டன் பழனி அவர் கட்ட பாருங்கள். உள் ஃபினிஷிங் வந்து தொப்பி பக்கம் ரெடி பண்ணி வச்சு இப்போ வளர்ந்தல பக்கம் ரெடி பண்ணிட்டு அவர் மேலே ரெடி பண்ணணும். பழனிவேல் மணிகண்டன். நல்ல பக்கம் முடிச்சு பாருங்கள். மணிகண்டன் அவர்கள் பழனி. ஃபினிஷிங் மேலே முடிஞ்சிச்சு. இப்போ மேலே முடிக்க போகிறோம். மணிகண்டன் அவர்கள் கட்டை பாருங்கள். பழனியிலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா 7 கிலோ 295 இருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயிட் கம்மி பண்ணியாச்சு. எவ்வளோ பண்ணிக்குதுன்னா 5 கிலோ 605 கிராம். 2,200 235 குறைஞ்சிருக்கு. இப்போ இந்த கட்டையை மேல் ஃபினிஷிங் பண்ண போகிறோம் பாருங்கள். மணிகண்டன் தம்பி தான் மணிகண்டன். இவருக்கு தான் இப்போ நம்ம புது கட்டை இந்த கட்டை பழைய கட்டையை ரெடி பண்ணி கொடுக்குறோம். அவருக்கு பழனிலேருந்து வந்துருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா இது இப்போ எவ்வளோ குறைஞ்சிருக்குது? இப்போ எவ்வளோ வெயிட் குறைஞ்சிருக்கு? 2 கிலோ 235 குறைஞ்சிருக்கு. ஆமாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மேல் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். மணிகண்டன் பாருங்கள். கட்டை மேல் ஃபினிஷிங் பண்ணியாச்சு. நைஸ்லாம் பண்ணியாச்சு. இப்போ பாலிஷ் போட்டுக்காங்க. தம்பி மூஞ்ச கட்ட. தம்பி செல் பார்க்குறாரு. இப்போ பாலிஷ் போட்டு காமிக்கிறேன். மணிகண்டன் அவர்கள் பழனி பாருங்கள். ஃபுல் ஃபினிஷிங் பண்ணி பாலிஷ் போட்டாச்சு. இப்போ அவர்கிட்ட கொடுப்போம், பேசுவார். மணிகண்டன் பழனி அவர்கள் பழனிலேருந்து வந்தாங்க. தம்பி தான் மணிகண்டன். எப்படி பாரு கட்டப்பா? நல்லா இருக்கா? இப்போ பல கண்ணாடி மாரி இருக்கா? தம்பி தான் பழனிலேருந்து வந்து இப்போ இந்த கட்டையை சரி பண்ணி புது கட்டை ஒன்று வாங்கி போகிறார். பாரு எப்படி கட்டை இருக்கு. சரி போயிட்டு.
மணிகண்டன் அவர்கள் பழனியிலேருந்து வந்தாங்க. அந்த கட்டையை ரெடி பண்ணியாச்சு. ஃபுல் ஃபினிஷிங் ஒர்க்கு முடிஞ்சிச்சு. உள்ளார பாருங்கள், உள்ளார பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல் ஃபினிஷிங் ஒர்க்கு எடுத்தாச்சு. தம்பி எடுப்பா கையில் கொடு. தம்பி தான் மணிகண்டன் அவர் கட்டை இப்போ ரெடி பண்ணி இப்போ கையில் கொடுத்தாச்சு. எப்படி பாரு கட்டை நல்லா இருக்கா? சரி பண்ணதா பாருங்கள். அப்போ இந்த கட்டை மூட்டோட எடுத்துருந்தது. இப்போ மூட்டை போட்டு எடுத்துன்னு போகிறேன். அப்படியே உள்ளார கட்டு. பாருங்கள், உள்ளாரெலாம் பாருங்கள். தொப்பி போக்கத்தை பாருங்கள். இப்போ நல்லா க்ளீனாக பண்ணியாச்சு. இப்போ இவங்க பழனிக்கு கிளம்புறாங்க. பாரு. ஒரு முத்து அவர்கள் அவங்க அப்பா தம்பி மணிகண்டன் அவங்க பையன் இப்போ பழனிலேருந்து வந்தாங்க. இந்த கட்டையை சுத்தம் பண்ணியாச்சு. சுத்தம் பண்ணி நல்லா நீட்டாக இருக்குங்க. சுத்தம் பண்ணியாச்சு. அதை பற்றி முத்து அவர்கள் பேசுகிறோம். எப்படிங்க இருக்குது கட்டை? சூப்பராக இருக்கு. கட்டை சரி பண்ணது நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. புது கட்டையை வாங்கியிருக்கீங்க. ஒரு கட்டை புது கட்டை ஒன்று வாங்கி மூட்டு போட்டிருக்கீங்க. அது நல்லா இருக்கா? அது நல்லா இருக்கு. சரி. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்த மூட்டோட எடுத்துருந்தோம். இந்த மூட்டுக்கு போட்டு இப்போ எடுத்துகிட்டு போகிறாங்க கட்டையை பழனிக்கு. இப்போ கட்டை போகிறேன் நீட்டாக உள் ஃபினிஷிங். ஏற்கனவே எவ்வளோ இருந்தது? 7 கிலோ 265 இருந்ததா? 95. இப்போ 5-10 கிராம், 5 கிலோ 10 கிராம் இருக்குது. ஆமாம். இப்போ அந்த அளவுக்கு நம்ம இதை கரெக்ட் பண்ணி கம்மி பண்ணி கொடுத்தாச்சு. இதை பாருங்கள். இப்போ புது கட்டை வாங்கினாரு, அது ரெடியாக இருக்குது. இப்போ இந்த பழைய கட்டையை அப்படியே மூட்டு போட்டு எடுத்துகிட்டு போக போகிறாங்க. இப்போ இந்த பழைய கட்டையை மூட்டு போட்டு அந்த தட்டெலாம் ரெடியாக இருக்க போகிறாங்க. ரிங்கெலாம் ரெடியாக இருக்க போகிறாங்க. இப்போ மூட்டு போட்டு எடுத்துகிட்டு கிளம்புறாங்க பழனிக்கு. கட்டைக்கு ரிங்கு போட்டு படி வைக்க போகிறாங்க. வளர்ந்தல ரிங்கு போட்டு படி வைக்க போகிறாங்க. படி வச்சுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். முத்து அவர்கள் மணிகண்டன் அவர்கள் பழனியிலேருந்து வந்தாங்க. கட்டை சுத்தம் பண்ணினா ரிங்கு படி வச்சு நல்லா முடிக்காச்சு பாருங்கள். தொப்பி வச்சுருக்காரு. வளர்ந்த முடிக்காச்சு. இப்போ பழைய கட்டாக மூட்டு போட்டாச்சு. பாருங்கள், பழைய கட்டைக்கு மூட்டு போட்டாச்சு. தொப்பி படி வச்சாச்சு. வலதுலையும் படி வச்சாச்சு. வலது தட்டு முடிக்க நடு பாஞ்சு போடுறாங்க. பாருங்கள், காவி துணி போட்டு கட்டி வச்சு பாருங்கள். பழைய கட்டையை ரிப்பேர் பண்ணாரு. மூட்டு போட்டு காவி துணி கட்டி பேக்கில் எடுத்துகிட்டு போகிறாங்க. புது கட்டை பழைய கட்டை ரெடி பண்ணி எடுத்துன்னு கிளம்புறாங்க. பழனிக்கு கிளம்புறாங்க. மணிகண்டன் அவர்கள் முத்து அவர்கள்.